இந்த நிகழ்ச்சியில ஈகோ என்கின்ற ஒரு கெட்ட குணத்தின் காரணமாக மக்கள் மத்தியில ஏற்படுகின்ற ஏராளமான தீமைகளை கருத்திலே கொண்டு இந்த ஈகோவிலிருந்து ஈகோ என்ற அகங்காரம், தன்னை பற்றி பெருமிதமாக நினைத்துக் கொள்வது, மற்றவர்களை இழிவாக கருதுவது, இந்த தன்மையினால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகின்றன, இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஈகோவும் அதனால் ஏற்படும் விபரீதங்களும் என்கிற தலைப்பில் இங்கே தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா மனிதர்களும் எல்லா விதத்திலும் சமமானவர்களாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் மற்றவரிடம் இல்லாத தனி சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி மனிதர்களை பாரபட்சமாகவே படைத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் அறிவை அதிகமாக கொடுத்திருப்பான், மற்றவர்களுக்கு குறைவாக அந்த அறிவை வழங்கியிருப்பான். சிலருக்கு அல்லாஹ் பதவியை வழங்குவான், மற்றவர்கள் அந்த பதவியை பெற்றவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வகையில அல்லாஹ் அமைத்திருப்பான். சிலருக்கு அதிகமான பொருளாதார செல்வத்தை வழங்கியிருப்பான். வேறு சிலர் அந்த பொருளாதார செல்வம் பெற்றவர்களை சார்ந்து இருப்பவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே போல உடல் வலிமை எடுத்துக்கொண்டாலும், ஆற்றலை எடுத்துக்கொண்டாலும், இன்ன பிற திறமைகளை எடுத்துக்கொண்டாலும், பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டாலும், இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் சமமான நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் மனித குலத்தை படைக்கவே இல்லை. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சில சிறப்பான தகுதிகளை, அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கும் பொழுது அதை சரியான முறையில புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் ஈகோ என்கிற ஒரு அகந்தை மனிதனுக்கு ஏற்படுகிறது. அறிவு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடியவன் அதனால் அவன் அகந்தை கொள்கிறான், பெருமை அளிக்கிறான். தன்னுடைய கர்வத்தை விட்டுவிடக் கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னை யாரும் மிஞ்சிவிடக் கூடாது, தனக்கு எந்த ஒரு அவமானமும் இழிவும் மற்றவர்களால் ஏற்படக்கூடாது என்று அறிவு கொடுக்கப்பட்டவனும் நினைக்கிறான். பொருளாதார வசதி படைத்தவனும் தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவர்களால் தனக்கு எந்த விதமான இழிவும் அவமானம் ஏற்படக்கூடாது என்று கருதுகிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் யாருக்கு அல்லாஹ் சிறப்பான ஒரு தகுதிகளை வழங்கி இருக்கிறானோ அவர்களில் சில பேர், சொல்ல போனால் பல பேர், அதை பற்றி கர்வமாக பெருமையாக நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி தன்னை பற்றி உயர்வாக, பெருமையாக, கர்வமாக மனிதன் நினைக்கும் பொழுதுதான் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, ஒரு சமூகத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது, ஊரிலே பிரச்சனை ஏற்படுகிறது, மக்கள் மத்தியிலே எல்லா தரப்பிலையும் பிரச்சனைகள் வளர்வதற்கு காரணமே இந்த மாதிரியான ஈகோ என்கிற இந்த அகந்தையும் கர்வமும், தன்னை பற்றி உயர்வாக மனிதன் நினைப்பதற்கு, அந்த பெருமைக்கு, அந்த கௌரவத்திற்கு அதை இழுத்து என்று நினைக்கும் பொழுது அங்கே குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல இதே குடும்பத்திலேயே ஆணாக இருக்கக்கூடிய, கணவனாக இருக்கக்கூடியவன் குறைந்த படிப்பு உள்ளவனாக இருந்து அவனுடைய மனைவி அதிகம் படித்தவனாக இருந்தால் இந்த ஈகோ அவளுக்கு வந்து விடுகிறது. அவள் நினைக்கிறார், நான் இவனை விட நான் அதிகம் படித்திருக்கிறேன், என்னுடைய படிப்போடு ஒப்பிடும் பொழுது என் கணவனுடைய படிப்பு ரொம்ப கம்மி, அறிவு குறைவு, நான் சொல்வதுதான் சரியானதாக இருக்கும், என் கணவன் சொல்வது சரியாக இருக்க முடியாது, ஏனென்றால் அவன் படிக்கல என்று ஒரு மனைவி நினைக்கக்கூடிய நேரத்தில் இதனால் அவள் பாதிக்கப்படும் பொழுதும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல மனைவியாக வரக்கூடியவள் பெரிய இடத்து பெண்ணாக இருந்து அதிகமான பொருள் வசதி கொண்ட ஒரு குடும்பத்திலே பிறந்து கணவனாக இருக்கக்கூடியவன் ஒரு ஏழையாக இருப்பான் என்று சொன்னால் அப்போது கூட அந்த மனைவியின் தரப்பிலே தன்னை உயர்வாக நினைக்கும் பொழுது அங்கேயும் பிரச்சனை ஏற்படுகிறது. பெரும்பாலான விவாகரத்துகள் ஏற்படுவதற்கு காரணமே இந்த ஈகோ என்கிற கர்வம் தான். இவனிடத்தில் இருந்தாலும் சரி,
அவரிடத்தில் இருந்தாலும் சரி அது குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு நிர்வாகத்தில் கூட்டாக ஒரு பணி செய்யக்கூடிய நேரத்தில் ஒருவரை விட மற்றவருக்கு ஒரு சிறப்பு இருக்குமேயானால் அவர் தன்னை பற்றி இது போல நினைக்கும் பொழுது, கர்வமாக நினைக்கும் பொழுது, அகத்தை கொள்ளும் பொழுது அப்ப என்னாலும் மற்றவர்களுக்கு மத்திய பிரச்சனை ஏற்பட்டு இதன் காரணமாகவே அந்த இயக்கம் துண்டு துண்டாக சிலரை உடைந்து சின்னாபின்னமாக போவதெல்லாம் பார்க்கிறோம். இப்படி எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி அதிகமான பிளவுகள் ஏற்படுவதற்கு, மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தனியாக சில சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதை வைத்து பெருமை அளிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் ஏற்படுகிறது. அப்படியானால் இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? அல்லாஹ் எல்லாரையும் சமமாக படைக்கவில்லை என்பது உண்மை. ஒருவருக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கும் பொழுது எனக்கு அறிவு இருக்கிறது என்கிற வகையில் அவர் நடந்து கொள்வது கர்வத்தில் சேருமா என்றால் சேராது. ஒருவருக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருக்கும் பொழுது அந்த அழகை வெளிப்படுத்தும் வகையில் அவர் நடந்து கொள்வாரேயானால் அது கர்வமாகுமா? அது ஈகோவில் சேருமா? அது ஈகோவில் வராது. ஒருவர் அழகான முறையில் ஆடை அணிகிறார், மற்றவர்களை விட வசதி இருக்கிற காரணத்தினால் அந்த வசதியை வெளிப்படுத்துகிற வகையில் அவருடைய கார் உயர்வானதாக இருக்கிறது, அவர் குடியிருக்கிற வீடு உயர்வானதாக இருக்கிறது, அவர் வைத்திருக்கிற செல்போன் உயர்வானதாக இருக்கிறது, அவர் அணிந்திருக்கிற சட்டை உயர்வானதாக இருக்கிறது. இப்படி அவருக்கு மற்றவர்களை விட கொஞ்சம் சிறந்த பொருள்கள் இருக்கும் பொழுது அவற்றை அவர் வெளிப்படுத்தி காட்டுவது ஈகோட வருமா? வராது. அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த சிறப்பை உணர்ந்து அதற்கேற்ப ஒரு நடந்து கொள்வது ஒரு காலத்தில் பிரச்சனை உண்டாக்காது. அல்லாஹ் கூட குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிறான். வலாத்த தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பாதுகுல் அபாதின், உங்களில் சிலரை விட வேறு சிலருக்கு அல்லாஹ் சிறப்பை வழங்கி இருக்கிறான், அதை பார்த்து நீங்க யாரும் பணப்படாதீர்கள். அப்ப சிலரை விட சிலருக்கு சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருப்பதாக சொல்லும் பொழுது அதற்கேற்ப அவன் நடந்து கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதும் கிடையாது. அதனால் எந்த விதமான ஒரு விவகாரம் வரவும் செய்யாது. ஒரு கல்விக்கூடம் இருக்கிறது, அங்கே பாடம் நடத்துகிற ஆசிரியர் இந்த மாணவர்களை விட எனக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சவன் என்று நினைப்பது தப்பா? அவர் விஷயம் தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால அவர் ஆசிரியராக போட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் இவரை விட விஷயம் தெரியாத காரணத்தினால்தான் அவர்கள் படிக்க வந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தனக்கு அறிவு இருக்கிறது என்று அவர் நினைப்பதும், நம்முடைய அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று நினைப்பதும் அது ஈகோட வருமா? அப்படி நடந்து கொள்வதனால் எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்குதா? ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை பார்த்துக்கிறோமா? இல்ல. அப்ப அல்லாஹ் எல்லோரையும் சமமாக படைக்கிறது என்பது உண்மை. சிலருக்கு சில தகுதிகளை அதிகமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், அதுவும் உண்மை. அப்படி தந்திருக்கிற தகுதிகளுக்கு ஏற்ப ஒருவர் தன்னை காட்டிக் கொள்வது அதுவும் உண்மை. காட்டிக்கொள்ள அனுமதி இருக்கிறதா என்றால் அனுமதி இருக்கிற அதுவும் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பெருமை யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் அடைய மாட்டான். கடுகளவு ஈகோ, ஆணவம், கர்வம், தான் என்ற மமதை, திமுரு யாருடைய கல்பனை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது ஒருவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னுடைய அணிந்திருக்கிற செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், இதுவும் கூடாதா அப்படின்னு கேட்கிறார். பெருமை, கர்வம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் சொல்ல மாட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் என்ன நினைத்து கேட்கிறாரு, அப்ப எல்லாரும் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தா நம்ம அந்த மாதிரி சட்டை தான் போடணும், எல்லாரும் சாதாரண ஒரு செருப்பு போட்டிருந்தா நம்ம அந்த மாதிரி தான் போடணும், நம்ம கொஞ்சம் உயர்வான ஒரு பொருளை பயன்படுத்தணுமே ஆனால் அது பெருமையில சேர்ந்து விடும் என்று இவரால் நினைத்துக் கொண்டு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும், உடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் விரும்புகிறாரு, இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புறான், நல்லா அணிஞ்சிட்டு போ, உன்னிடத்துல மற்றவர்களுக்கு இருப்பதை விட உயர்ந்த ஆடை இருந்தால் நன்றாக அணிந்து கொள்,
மற்றவர்களிடத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த தரத்தில் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட செருப்பு இருக்குமே, ஆனால் அதை போட்டுக்கொள். இது அல்லாஹ் அழகாக விரும்புனா, நீங்க அழகாக இல்லை. அப்ப மற்றவங்களை விட ஒருத்தர் உயர்ந்த ஒரு சட்டையை போடுறாங்க, இது ஈகோ கிடையாது, இது கர்வம் கிடையாது. ஒருத்தன் குடிசையில் இருக்கிறாங்கிறதுனால நானும் என் வீட்டில் இருக்கு குடிசைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. குடிசையை கொடுத்தவன் குடிசையில் இருக்க வேண்டும், இருக்கட்டும். பங்களாவை எல்லாம் கொடுத்திருந்தால் பங்களாவில் இருக்கட்டும். பெரிய அரண்மனை எல்லாம் கொடுத்திருப்பானே, ஆனால் அந்த அரண்மனையில் இருக்கட்டும். இதுகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அந்த கர்வத்துல, மனிதன் கர்வத்தை காட்டக்கூடிய தன்மை அடங்காது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இதை சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கர்வம் ஈகுணைகள் விளக்குறாங்க வேண்டும். அதாவது பணம் உள்ளவன் தனக்கு பணம் இருக்குன்னு விளங்காம இருப்பானா? ஏன்னா நான் போய் கோடீஸ்வரன் வச்சுக்கிறேன், நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாம இருக்குமா? அப்ப எனக்கு தெரிஞ்சா கர்வமா? கிடையாது. நான் ஒரு பெரிய பலசாலியா இருக்குன்னு வைங்க, மற்றவர்களை விட நான் பலசாலியா இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? நான் இருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு மனிதனும் அவனவனத்தில் என்ன சிறப்புகள் இருப்பதாக இருக்கிறதோ அதை கண்டிப்பாக அவன் விளங்கத்தான் செய்வான். ஏன்னா அப்படி நினைக்கிறது தப்பு என்று மார்க்கு சொல்லாது. சொன்னால் சாத்தியப்படாது. பெரிய கோடீஸ்வரனா இருக்கும் நான் பிச்சைக்காரன் நினைப்பான், உள்ளதான் நினைப்பாங்க. ஒரு பலசாலியா இருக்கணும் நான் நோஞ்சாண்டு நினைப்பான், அப்படிதான் நினைப்பான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒரு அறிவாளியா இருக்கணும் நான் வடிகட்ட முட்டால் நினைப்பானா? அப்ப ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அது தன்னிடத்தில் இருப்பதாக அந்த மனிதன் நிச்சயமாக உணரத்தான் செய்வான், அப்படி நினைக்கத்தான் செய்வான், அப்படி கருதத்தான் செய்வான். அப்படி செய்வது ஈகோ கர்வம் என்று வராது. அப்படி இருக்கிறத காட்டும், அது கர்வம் வராது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸிலேயே இந்த செருப்பு அழகா இருப்பது, உடை அழகா இருப்பது பற்றி கேட்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த ஹதீஸிலே வளர்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமைண்டா கர்வம்டா ஆணவம்டா ஈகோண்டா என்னன்னு கேட்டா, அதாவது சத்தியத்தை பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுக்கிறதும் மற்ற மனிதர்களை இழிவாக கருதுவதும் எங்க வருதுன்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு அல்ல அறிவு தந்திருக்கான், இவனுக்கு அறிவு கொடுக்கல என்கிற அளவோடு அவன் வைத்துக் கொண்டானே, ஆனால் அதுல எந்த குற்றமும் கிடையாது. அப்படி வைத்துக் கொள்வதனால எந்த ப்ராப்ளமும் ஏற்படவும் செய்யாது. நம்ம என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவும் செய்யாது. எங்க வரும் தெரியுமா? நான் ஒரு உயர்ந்தவன் என்று தன்னை நினைத்துக் கொள்ளும் பொழுது, என்னிடத்தில் இருக்கிற ஒரு தவறை ஒருவன் சுட்டி காட்டும் பொழுது அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது பாருங்க, அதான் கர்வம். ஆனா எங்க வருதுன்னு கேட்டா, சத்தியத்தை இதுதான் சத்தியம் என்று சொல்லும் பொழுது தனக்கு இருக்கிற அந்த கர்வத்தின் காரணமாக அதெல்லாம் முடியாது என்ற நினைப்பு யாருக்கு இருக்கிறதோ என்று வெளிப்படையாக அவன் சொல்லுகிறானோ, அந்த வெளிப்படையாக சொல்லாட்டால் உள்ளத்தில் எப்ப நினைக்கிறானோ அதுதான் ஈகோங்கிறது. எது ஈகோ? உண்மைய சத்தியத்தை மறுக்கிறது பாருங்க. அப்ப சத்திய ஹக்கு ஒரு இடத்துல வந்து விடுமே. ஆனால் ஒரு பெரிய பண்டிதர், பெரிய உலகமாக அறிவாளி, ஒரு சாதாரண ஒரு கையெழுத்து போட தெரியாத ஒருவனிடமிருந்து ஒரு உண்மை வரும் பொழுது நீ சொல்ல உண்மைதான் என்று அவர் ஏற்றுக்கொண்டாரையானால் அப்ப கர்வம் வராது. நான் யார் நீ யாரு, எனக்கு நீ சொல்லுவியா, நீ சொல்லி நான் கேட்கணுமா? இப்படி நினைத்தாங்க. இவன்கிட்ட ஒரு விஷயத்த சத்தியம் இல்லை, படிக்காத ஒருத்தன் சத்தியம் இருக்கிறது, அவன் அந்த சத்தியத்தை இவனுக்கு சுட்டி காட்டுகிறான். அப்ப இவன் என்ன நினைக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்றால், கரெக்ட் நீ சொல்ல கரெக்ட் தான் என்ற ஹக்குக்கு சத்தியத்திற்கு அடிபணிந்து விட்டால் அது கர்வம் இல்லை. சத்தியத்தை மறுத்தால் அது கர்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகோவுக்கு அழகாக விளக்கம் தர்றாங்க. அது மாத்திரம் இல்லாம சத்தியத்தை மறுக்கிறது ஒன்னாச்சா, மக்களை எல்லாம் இழிவாக்குறது. இவருக்கு தனக்கு விஷயம் இருக்கு நினைக்கிறது தப்பு இல்ல, அவன் முட்டாளாக அவன் ஒண்ணும் தெரியாம இருக்கிறதுனால அவன் இழிந்தவன், அவன் கேவலமானவன் என்று சொல்லி மற்ற தனக்கு ஒரு சிறப்பு இருக்கு நினைத்தவன் எடுத்துக் கொள்ள வேண்டும். தனக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ற காரணத்தினால அடுத்தவனுக்கு இழிவு இருக்கு நினைக்கலாம் பாருங்க, அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பேர் தான் ஈகோ. நல்ல வழியில் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றி நினைத்து சந்தோஷப்படுவது தப்பு கிடையாது. அது அது கர்வத்தில் சேராது. இருக்கிறது உள்ளபடி விளங்கிக் கொண்டான் என்றுதான் அதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலிருந்து அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப கர்வம் எங்க வருது? உண்மையை மறுக்கும் பொழுதும் மற்றவங்களை கேவலமாக கருதும் பொழுதுதான் இது வருகிறது.
இது ஒரு இந்த கர்வம் பெருமைன்றது வந்து அங்கதான் முதல் முக்கியம் இருக்கு. அவர் பிரச்சனை ஏற்படாது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழங்கி விட்டார்கள். இந்த கர்வம் தான் உலகத்துல வந்து அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு யுத்தமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். இந்த கர்வம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொன்னால், இதனாலேயே ஒருத்தனை எங்கேயோ வச்சிருந்த ஒருத்தனை தூக்கி அல்லாஹ் கடாசிட்டான். அவன் தான் இப்லீஸ். நமக்கு தெரியும் இப்லீஸ்கிட்ட வந்த தன்மை என்ன, இப்லீஸ்கிட்ட இருந்த நேற்று என்னன்னு பாருங்க. அவன் அல்லாஹ் வருத்தவனா இருந்தானா? இல்ல. அல்லாஹ் வணங்கி கொண்டவனாக இருந்தான், மலக்குகளோட இருந்தான். அது எந்த ஒரு குறையும் இல்லை. அவன் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்காத சில தகுதிகளை அவனுக்கு அல்லாஹ் வந்து கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் மண்ணுல படைத்திருக்கும் பொழுது இவனை வந்து நெருப்புல படைக்கிறான். மண்ணு நெருப்பு என்கிற மூலப்பொருளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த நெருப்பு கொஞ்சம் வசந்தது என்று அவனுக்கு தெரிகிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவனுக்கு பின்னால இவன் ஒரு சீனியர் ஆயிட்டாரு. இப்ப இது சீனியரா இருக்கான். இவனுக்கு பின்னாடி ஒருவரை அல்லாஹ் படைக்கிறான். அவர் மண்ணாக படைக்கப்படுறாரு, ஜூனியராக இருக்கிறாரு. அவருக்கு நீ மரியாதை செய்யி அப்படின்னு நல்லா சொல்றான். அவன் மரியாதை செய்ய என்ன நினைக்கிறான் தெரியுமா? இது நான் பெருசு அவர் பெருசான்னு பாக்கலாம். இப்ப அவன் என்ன பிரச்சனை வருதுங்க, நான் பெரியதா அவர் பெரியதா, நான் எவ்வளவு சீனியரான ஒரு ஆளு, நான் வந்து எதிர்த்து படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளு, என்னைய போய் இவருக்கு பண்ணி சொல்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு வருகிறது. அது அல்லாஹ் கட்டளை இல்லைன்னு வைங்க, இந்த கேள்வி கரெக்ட் தான். இப்லீஸ் சிறந்தவனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரான்னு பார்த்தா இவன் தான் சீனியர் இருந்த வகையில இவன் தான் சிறந்தவன். அவர் வந்து பின்னாடி வந்தவர். அவர் வந்து பெரிய இபாதத்துல மூழ்கி திளைத்து அல்லாஹ்வுக்காக நிறைய அர்ப்பணித்துக் கொண்டவர். இங்க இப்பதான் படைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இவர் பெரிய அளவில் அல்லாஹ்வுக்கு பெரிய சாதனை எல்லாம் செஞ்சவர் கிடையாது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இவன் சொன்ன அந்த விஷயம் கரெக்டா இருக்குது. என்ன கரெக்டா இருக்குது? கலப்தனி மின்னா வ கலப்துஹு மின் தீன். என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை வந்து நீ மண்ணால் களிமண்ணால் படைத்திருக்கிறாய். அஸ்ஜுது லிமன் ஹலக்து தீனா. களிமண்ணில் நீ படைத்தாளுக்கு நான் ஒரு பணிவேனா? நான் பணிகிறதா இருந்தா என்னை மாதிரி ஒரு ஆள் பணிய சொல்லு, அவருக்கு பணிவேனா அப்படின்னு கேட்கறான். இந்த இடத்துல இவன் கேட்ட விஷயம் வந்து இந்த வகையில் பார்த்தா கரெக்ட் தான். ஏன்னா இவன் களிமண்ணால் அவர் நெருப்புல படைக்கப்பட்டிருக்கான், அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வகையில் அவனுடைய ஆர்குமெண்ட் சரியா இருந்தாலும் ஒரு சத்தியத்தை மறந்துட்டான். என்ன சத்தியத்தை மறந்துட்டான்? நான் எவ்வளவுதான் உயர்வானவனாக இருந்தாலும் என்னை படைச்ச இறைவன் நான் அடிமை. இவர் எவ்வளவுதான் எனக்கு சீனியரா ஜூனியரா இருந்தாலும் இறைவனுக்கு இவர் அடிமை. நாங்க ரெண்டு பேருமே இறைவன் உத்தரவு போட்டு விட்டு அவர் கட்டுப்படணும். இங்க ஆழமா ஒரு பார்க்க கூடாது. இப்லீஸ் என்பவன் ஆழமா பார்க்க கூடாது, தன்னை பார்க்க கூடாது. எதை பார்க்க? இந்த ஆடல் எங்கிருந்து வருது? ஆதமுக்கு பணி சொல்றது யார்? என்னை படைத்தவன் சொல்றான், ஆதமை படைத்தவன் சொல்றான். இங்க ஆதமுக்கு இவன் பணிந்திருந்தால் அது ஆதமுக்கு செய்கிற மரியாதையாக இருக்காது, படைத்த இறைவனுக்கு செய்கிற கட்டளை. இந்த ஹக்கு என்பது சத்தியம். எந்த சத்தியத்தை வழங்கல? இது வந்து சொல்றான், அல்லா சொல்றான். சரி, அல்லா சொல்றது இருக்க முடியுமா? அவனை எதிர்த்து நிற்க முடியுமா? அவன் ஒரு ஆர்டர் பண்ணான்னா அது கேட்கறது ரெண்டு வழி இருக்கிறது. நம்மளை கருத்து கொண்டோம், நம்மள உண்டாயிட்ட தானா உண்டானோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிந்திருந்த அந்த எப்படி என்ன செய்யலாம்? அப்ப வந்து நான் வந்து பண்ணிய மாட்டேன் என்று மறுக்கலாம். மறுக்கிற காரணம் என்ன? அவன் ஆழமோட தன்னை கம்பேர் பண்ணானே தவிர இதை சொல்றவங்கள கம்பேர் பண்ணல. நான் எஜமான் சொல்றேன் அடிமை, எஜமான் உத்தரவு கேட்கறது நான் எதிர்க்கிறது, நான் இருக்கிறது ஆரம்பியில் அல்லாத அப்படின்னு ஒரு கிழமை. அப்ப இது வந்து இந்த எதிர்த்தாளமா கூண்டுலக்கு அந்த கப்பரட்டிகா இப்படி இங்க பெருமை அளிக்க உங்களுக்கு தகுதி இல்லை. போ என்ன கருவம் கருவண்ட வளர்ந்தா அவனுக்கு இருக்கிற சிறப்புகள் இருந்திருக்கான். அந்த சிறப்புகள் இருந்தால் கூட படைத்தவன் ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டானே. ஆனால் இதை சொன்னவன் யாருக்கு பார்த்துக்கிறது இல்லை, யாருக்கு இறைவன் பண்ணி சொன்னாலும் பார்த்துக்க கூடாது. அப்ப இந்த தன்மையை தான் நல்லா இருக்கா என்று அவனை வெளியேற்றான். எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்த இப்லீஸ உலகத்தை அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்வதாக இருந்தால் எதிரிகளில் முதலில் யாருமே இப்லீஸுக்கு.
அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஹக்கை சத்தியத்தை ஒருத்த மறுக்கிறான் இல்ல, சத்தியத்தை மறுத்துட்டான்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். இந்த கர்வத்தை ஆணவத்தை அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான். அதே மாதிரி பல வசனங்களே அல்லாஹ் சொல்லி காட்டலாம். லா யுஹிப்பு இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். கர்வம் பிடித்து அகந்தை கொண்ட ஒவ்வொருத்தர் யாரையும் அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான். அல்லாஹ் பிடிக்காத யாருன்னு கேட்டா தன்னை பற்றி ஒரு உயர்வாக நினைத்து அடுத்தவனை இழிவாக நினைத்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, இவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இப்படிங்கிற ஒரு போதனையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப நம்ம என்ன விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம இடத்துல எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், பெரிய பாரம்பரியம் இருந்தாலும், பிள்ளை குட்டிகள் இருந்தாலும், பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தாலும், எதெல்லாம் இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு ஞாபகத்தை என்று அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு அதில் ஒரு சந்தோஷம் அடையலாமே தவிர, அடைவதற்கு மாற்றத்தில் உரிமை இருக்கிறது, அனுமதி இருக்கிறதை தவிர நான் இப்படி இருக்கிறதுனால அடுத்தவன் இழிவு, அடுத்தவன் மட்டும் என்று நினைத்தால் அங்கெல்லாம் பிரச்சனை. அதுதான் ஈகோ என்பது. அப்ப இந்த ஈகோ வராம தடுக்கிறது எப்படி தடுக்கிறது என்று கேட்டால் இதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு செலவு கொடுத்துருக்கான்னு வைங்க. நீங்க உலகத்தில் எந்த மனிதனுக்காவது எல்லா சிறப்பும் கொடுத்து நீங்க பார்க்க முடியுமா? பணத்தில் எல்லாம் பத்து, பதவியில் எல்லாம் பத்து, அறிவுரை எல்லாம் பத்து, ஆற்றலை எல்லாம் பத்து, மக்கள் செல்வாக்கு எல்லாம் பத்து என்கிற மாதிரி அனைத்துமே உள்ள கொடுக்கப்பட்ட ஒருவரை நீங்க உலகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப என்ன கொடுத்திருப்பான்னு கேட்டா, ஏதாவது ஒரு சில விஷயங்களை மற்றவர்களை விட ஒருத்தர் நல்லா இருந்திருப்பான், அதிகமா கொடுத்திருப்பான். அவர் நினைக்கணும் எனக்கு அல்ல அறிவு தந்திருக்கிறான். இந்த பாருங்க, நமக்கு எல்லாத்துக்கும் அவங்கதான் ஒரு முன் மாதிரி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை வந்து வேற எந்த ஒட்டகமும் மிஞ்ச முடியாது, பந்தயத்தில் என்ன செய்ய முடியாது, மிஞ்ச முடியாது. அந்த மாதிரி மிஞ்சிற ஒரு ஒட்டகத்தை ஒரு கிராமவாசி வந்து அவரு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை மிஞ்சிடுறாரு, பந்தயத்தில் முந்திடுறாரு. இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா துடிக்கிறாங்க நபி தோழர்கள்லாம். என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த அளவு கிராமத்துல இருந்து அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை ஜெயிச்சு விட்டாரு அப்படின்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அப்ப சொல்றாங்க, எந்த ஒரு பொருள் உயர்ந்தாலும் அதை வந்து தாழ்த்துவது அல்லாஹ்வுடைய வேலை. இதுதான் வசதி நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, மண்டையில தட்டுறது அல்லாஹ்வுடைய வேலை. அதுக்காக எல்லாம் செஞ்சிருக்கிறான். ஏன் ஒட்டகம் தான் சிறந்தன்னு அடிச்சு சொல்ல முடியாது, இது வரைக்கும் பஸ்ல வந்துச்சு அவ்வளவுதான், இப்ப அதை ஒன்னொன்னு முந்திருச்சுன்னு சொன்னா அப்படிதான் எல்லாம் செய்வான் என்று நபிகள் நாயகம் எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா. கோழி சண்டை விடுவாங்க கிராமத்துல, சேவல் சண்டை விடுவாங்க. சேவல் சண்டையில ஒருத்தனுடைய சேவை தோத்து போயிருந்ததுக்காக வேண்டி பெரிய கலவரமே ஏற்பட்டு போயிடும். ரெண்டு தரப்பு மோதிக்கிட்டு அருவா கத்தி வச்சு என்ன செய்வாங்க, அதை வந்து வெட்டி சாவுவாங்க. அப்ப ஒரு கோழி, அவனுடைய மாடு, அவனுடைய நாய், அவன் வளர்க்கிற பிராணிகள் தோத்து போனால் கூட அவனால் ஜீர்ணிக்க முடியல. ஏன் இதை விட யார் மிஞ்ச முடியாதுன்னு திமிரா நினைக்கிறான். அப்ப வந்து ஹக்க உண்மைக்கு மாற்றமா நினைக்கிறான். ஹக்கு என்ன, எதுவும் இறங்கும், ஏறின எதுவும் இறங்கும், இறங்கின எதுவும் ஏறும், இதான் ஹக்கு, இதான் உண்மை. இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளாம என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம வந்து இந்த மாதிரி உசந்தவன், நம்ம தான் எல்லாரையும் விட சிறந்தவன் என்று என்ன செய்யறான் மனிதன் நினைக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு தன்மை வராமல் என்ன செய்யணும் பார்த்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் வழிகாட்டியர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா. சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க, அந்த சமுதாயத்தில் அவங்க தான் அதிகமான மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறாங்க. அவ்வளவு மரியாதைக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஒட்டகம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் நினைக்கப்படுற ஒரு ஒட்டகம் ரெண்டாவதா வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களும் என்ன செய்யறாங்க, அது சந்தோஷமா எடுத்து காட்டுறாங்க. ஆமா மேல போன இறங்கித்தான் ஆகணும், அது ஏன் ஒட்டகமா இருந்தா என்ன, இதுதான் உயர்ந்துன்னு நினைக்கலாம், என் ஒட்டகம் ஃபர்ஸ்ட் நினைக்கலாம், எது வரைக்கும் நினைக்கலாம், தோத்து போற வரைக்கும் நினைக்கலாம், தோத்து போகாம இருக்கிற வரைக்கும் நினைக்கலாம். எப்ப தோத்து போற நிலைமை வந்துருச்சோ அப்ப நம்முடைய கடமை என்ன, சரி இதைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், இதுதான் உண்மை என்று ஒத்துக்கொண்டு அந்த ஜெயிச்சவனுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அந்த உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும்,
அதற்கு தலை வணங்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு எவ்வளவு சாதாரணமா இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்றாங்க. இந்த தன்மை நமக்கு வர வேண்டும். இது வந்தா பிரச்சனை வருமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அடக்கஸ்தலம். அந்த அடக்கஸ்தலத்துக்கிட்ட இருந்து ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார். அதாவது இறந்தவொன்னு அழுவலாம், அனுமதி இருக்கிறது. ஒரு 3 நாளைக்கு அழுவலாம், மார்க்கத்தை ஒப்பாரி வைக்காம அழுவலாம். அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அடக்கம் செஞ்ச பிறகு கபர்கிட்ட உட்கார்ந்துட்டு அந்த பொம்பளை என்ன செய்யுது? அழுது கொண்டு இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அதை பார்க்கறாங்களா, இத்தகில்லாஹ் வஸ்பிரி, இந்தம்மா அல்லாஹ் பயந்துக்கமா, பொறுமையா இருமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறந்துட்டாங்கிறதுக்காக அதுக்காக இப்படி செய்யறதா? கபர்ஸ்தான்ல நின்று அழுவியா? அல்லாஹ் பயந்துக்க, சப்ரு பொறுமையை கடைபிடிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தெரியல, அவங்கள பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டிருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்காத, ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ் தனி அடையாளமும் இருக்க மாட்டாங்க. யாரோட போனாலும் அவங்க தான் ரசூலுல்லாஹ்னு சொல்ற மாதிரி தலையில பெரிய முண்டாசு கட்டிக்கிட்டு நெத்தில எழுதி ஒட்டிக்கிட்டு போற மாதிரி அந்த மாதிரியான டைப்லாம் ரசூலுல்லாஹ் கிடையாது. எல்லா மனிதர்களைப் போலவே அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே இருக்கும். டிஃபரெண்டான ஒரு கோலத்துல தோற்றத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. இலைக்கு அன்னை வேலையை பார்த்து போயான்றுச்சு. நான் எனக்கு உள்ள முசீபத்து எனக்கு தான் தெரியும். நான் குடும்பத்தில் இழந்திருக்கிறேன், நீ நான் இழந்துட்ட. உன் வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்களா? என் வீட்டுல செத்து எனக்கு தான் தெரியும். இப்படி சொல்லுது அந்த அம்மா. அப்படி சொல்லுது, இலைக்கு அண்ணி வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபிதாண்டு சரியாம ஏத்து பேசி முடிச்சு. அப்ப ஒரு ஆள் இப்ப பக்கத்தில் கவனிச்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போயிட்டாங்க. போன உடனே அந்த அம்மாட்ட வந்து, யார் தெரியுதா? நீ யார்கிட்ட பேசணும் தெரியுமா? அவங்க தான் அல்லாஹ்வுடைய, எனக்கு தெரியாத, அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது? வேகமா ஓடி போகுது. ரசூலுல்லாஹ் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு போய் அங்க போனா வாசல்ல வாயில் காப்பான்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு என்ன இருக்குல்ல, பராக் சொல்லணும், ஆள் இருக்காது. நேரா உள்ள போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி எனக்கு தெரியாம சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க தான் எனக்கு தெரியாது, உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு விளங்காதுன்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊழா, பொறுமையை கைப்பிடிப்பது என்பது துவக்கத்திலே வரணும், ஆரம்பத்தில் வந்திருக்கணும். நீ இப்போ வந்து சொல்றது அர்த்தம் இல்லமான்னு சொல்றாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா உயிரை கொடுக்கிற அளவுக்கு தொண்டர்களை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைத்த மாதிரியான தொண்டர்கள் வந்து உலகத்தில் யாருக்குமே கிடைத்தது இல்ல. அந்த அளவுக்கு உயர்வாகவும் மரியாதையும் கருதப்படக்கூடிய தொண்டர்களை வைத்திருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அம்மா வந்து வேலை பார்த்துட்டு போயான்னு சொன்னா, இது மாதிரி ஒரு கவுன்சிலர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? ஒரு எம்எல்ஏ சொன்னா என்ன நடக்கும்? ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னா என்ன நடக்கும்? ஒரு ஏட்டையாட்ட சொன்னா என்ன நடக்கும்? அப்ப வந்து அல்லாஹ்வுடைய என்ன செய்றாங்க? அப்படியே பேசாம போயிடுறாங்க. வேலையை பார்த்துட்டு போனோம்னு செய்றாங்க. சரி, நம்மள தெரியல, தெரிஞ்சதான் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சு கூட இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டு அவங்க வாட்டு போயிட்டாங்க. அப்ப இதுல வந்து ஒரு பெரிய பாதிப்பாகி அப்படி டென்ஷன் ஆகி போய் அப்படி தலையில கைய வச்சுக்கிட்டு, என்ன நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளு, என்னை எதிர்த்து உன் வேலையை பார்த்துட்டு போன கேட்பதா? இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலத அப்படிலாம் கேட்பதற்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. அவங்களை ஏற்றி யாரும் பேசுனது கிடையாது. அடிக்கடி பேசி பழகின ஆளுக்காவது பழகி போயிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அவங்க தோழர்கள் யாருமே இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்படியான ஒரு இந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தோட வளம் வந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உங்களே பார்த்துட்டு போய் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட பாதிக்காம சாதாரணமா போயிட்டாங்க. சரி, போன பிறகு அந்த அம்மா வந்துச்சுல, அப்போ ஆச்சு, ஏன் என்ன ஏத்துட்டு பேசுனியா? நான் யார் தெரியுமா? என்ன ஏத்து பேசி மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறியா? அப்படியே சொன்னாங்க. சாதாரணமா போறாங்க, சாதாரணமா சந்திக்கிறாங்க, சாதாரணமா அதுக்கு ரிப்ளை கொடுக்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை நான் முதல் சொன்ன அப்ப கேட்டிருக்கணுமா? நீ பொறுமை என்பது எடுத்த எடுப்புலயே வரணுமே தவிர இப்படி எல்லாம் வந்து சுட்டிக்காட்டின பிறகு வரக்கூடாது. அதான் நல்ல சிறந்தது என்று சொல்லி மார்க்க அறிவுரை ஒன்று சொன்னார்களே தவிர தன்னை அந்த அம்மா ஏற்று பேசினது என்பதை வந்து ஒரு கடுகளவு கூட அவங்க காட்டிக்கொள்ளவே இல்லை. அப்ப என்ன மேட்ரு இதுல? சத்தியத்தை பாருங்க, சொன்ன விஷயத்த சொல்றாங்க. சரி, நம்ம வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? எல்லாரும் கேட்கணுமா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உணவுல இருந்து அவங்க 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அவங்க சொல்றது இந்த மாதிரி உரிமை இருக்கா இல்லையா?
இப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த சத்தியத்தை மறுத்தரக்கூடாது, மக்களை இழிவா கருதிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்கினவர் வந்து கேட்க வர்றாரு. கேட்க வந்தா எப்படி கேட்கிறாரு? கடுமையான முறையில் கேட்கிறாரு. என்ன கடுமை என்றெல்லாம் ஹதீஸ் சொல்லப்படல. ஆனா கடுமையான முறையில் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கோபம் வந்து அவர் அடிக்க போற அளவுக்கு அவருடைய அந்த கேட்கிற விதம் கடுமையாக இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தௌஹ் விடுங்க, இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இது மாதிரியாக பேசுகிற உரிமை இருக்கிறது. ஒருத்தர் கடன் கொடுத்தாரையானால் அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி பேசலாம், அவருக்கு உரிமை இருக்கிறது. எவ்வளவு உயர்ந்த இடம் பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர், ஜனாதிபதி சக்கரவர்த்தி, அவங்கள சுற்றி பெரிய படையே வச்சிருக்கிறாங்க, உயிரை கொடுக்கக்கூடிய படையை வைத்திருக்கிறாங்க. அதுக்கும் மரியாதை கொடுக்காம, தூதருக்கு மரியாதை கொடுக்காம, மன்னருக்கு மரியாதை கொடுக்காம அற்பமான ஒரு கடனை கொடுத்ததுக்காக வேண்டி வந்து கொடுக்குறியா இல்லையா? என்ன வார்த்தை சொன்னார்னு வரல, ஆனா கடுமையா கேட்டார்னு வருது. அப்ப இது போன்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அவர் கடனை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்து கர்வப்பட்டாங்களா? நான் யாரு? என்கிட்ட கடன் கேட்கிறியா? நான் யார் தெரியுமா உனக்கு? நினைச்சா உன்னை எப்படி உள்ள போட்டுருவேன் தெரியுமா? இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? அப்ப என்ன செய்யறாங்க? அதுல உள்ள உண்மையை பாக்குறாங்க. அதாவது அவர் கொடுத்தவர், நான் வாங்கினவர், நான் தூதருங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு இருக்கலாம், நான் சக்கரவர்த்திங்கிற ஒரு மன்னருங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு இருக்கலாம், எனக்கு இவ்வளவு பெரிய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் எனக்கு உறுதுணையாக இருக்கலாம், அது ஒரு வகை. அதே நேரத்தில் இதுல உள்ள உண்மை என்ன? நான் கடன் வாங்கியவன், இவர் கடன் கொடுத்தவர். அப்ப கடன் கொடுத்தவருக்கு சில உரிமை இருக்குமே, ஆனால் அது என் விஷயத்திலும் அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவர் வசதி நான் கீழே தான் அர்த்தம். அவர் கொடுத்தவராகி விடார், நான் வாங்கினவராகி விடுகிறேன் என்று சொல்லி அவர் விட்டுருங்க. இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இது போன்ற சில சொற்களை சொல்லுகிற உரிமை இருக்கிறது, மார்க்கத்தில் இருக்கிறது. இதாங்க ஈகோ ஒழிக்கிறது. ஈகோ எது ஒழிக்கும்? அதாவது நம்ம 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 உசந்த ஆள் தான், நமக்கு திறமை இருக்குதுதான், நம்மள்ட்ட பணம் இருக்குதுதான், நமக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குதுதான், ஆனாலும் அந்த மேட்டில் என் பக்கம் தப்பு இருந்தா அப்படி சரணடைஞ்சிருந்தேன்.